திருமணத்திற்கு மீறிய உறவு, மாமனார் மீது விழுந்த பழி, உண்மையை நிரூபிக்க களமிறங்கிய மருமகன். சீரியல் அப்டேட். ராஜராஜன் உடைந்து போக அவரது 3 மகள்களும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை என கார்த்திக் நிரூபிப்பார் என ஆறுதல் சொல்கிறார்கள். உண்மையை தேடி அலையும் கார்த்திக். அவமானப்படும் சாமுண்டீஸ்வரி. கார்த்திகை தீபம் இன்றைய எபிசோட் அப்டேட். கார்த்திகை தீபம் சீரியலை நேற்றைய எபிசோடில் ராஜராஜன் மீது பார்வதி என்ற பெண் பழி சுமத்திய நிலையில் இன்று ராஜராஜன் வீட்டுக்கு வர சாமுண்டீஸ்வரி அவரை வாசலிலேயே நிற்க வைத்து, உங்க மேல நான் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல என ஆவேசப்படுகிறாள். ஊர்க்காரர்கள் முன்னாடி இப்படியொரு விஷயம் நடந்தது மிகப்பெரிய அவமானமா இருக்கு என கோபப்படுகிறாள். ராஜராஜன் பேச முயற்சி செய்தும் சாமுண்டீஸ்வரி கோபத்தை கொட்ட ஒரு கட்டத்தில் மாப்பிள்ளை என் மேல தப்பு இல்ல என்பதை நிரூபிப்பார் என சவால் விடுகிறார். அடுத்ததாக சந்திரகலாவுக்கு பழி சுமத்திய பார்வதி இடமிருந்து போன் கால் வருகிறது. அடுத்து 48 மணி நேரத்தில் துபாய் போய்விடுவேன் என பார்வதி சொல்ல இதையெல்லாம் ரேவதி ஒட்டு கேட்டுவிடுகிறாள். மறுபக்கம் கார்த்தியும் மயில் வாகனமும் அந்த பெண்ணின் ஊருக்கு சென்று விசாரிக்க அவளது கணவர் கணேசனை பார்க்கின்றனர். கணேசன் பார்வதியை பிரிந்து வாழ்வதாகவும் பணத்திற்காக பார்வதி எதையும் செய்வாள் என்ற விஷயத்தையும் சொல்கிறான். மிகப்பெரிய தொகையை வாங்கிட்டுதான் பார்வதி இப்படி ஒரு பழியை சுமத்தியிருப்பார், அதை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் என மூவரும் முடிவு எடுக்கின்றனர். இந்த சமயத்தில் ரேவதி கார்த்திக்கு போன் செய்து சந்திரகலா பேசிய விஷயத்தை சொல்கிறாள். சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு வர சிவனாண்டி ஏற்பாடு செய்த பெண்கள் சாமுண்டீஸ்வரி அவமானப்படுத்தி பேச வீட்டுக்கு வந்தவள் ராஜராஜனிடம் என்னால் வெளியே தலை காட்ட முடியல என ஆவேசப்படுகிறாள். இதனால் ராஜராஜன் உடைந்து போக அவரது 3 மகள்களும் உங்க மேல எந்த தப்பும் இல்லை என கார்த்திக் நிரூபிப்பார் என ஆறுதல் சொல்கிறார்கள். இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.